ரிபேக்காவும் வருணும் அந்த ரெஸ்டாரண்டின் ஓரத்தில் இருந்த இருக்கைகளில் அமர்ந்து தங்களின் உணவுகளை உண்டு கொண்டிருந்தனர். வருண் ரெபேக்காவின் டீம் லீடர். பொதுவாகவே பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே பலவீனமானவன் வருண். அவனை பற்றி ஆபீஸில் இருக்கும் எந்த பெண்ணிற்கும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இருப்பினும் வேலையில் அவன் திறமைசாலி. இன்று ரிபேக்காவும் வருணும் மிகவும் முக்கியமான ஒரு மீட்டிங்குக்கு செல்ல வேண்டி இருந்ததால் காலையிலேயே கிளம்பிச் சென்று அந்த மீட்டிங்கை அட்டன் செய்துவிட்டு ஆபீஸுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது வருண் உணவருந்த நேரமாகிவிட்டது என்று கூறி ரிபேக்காவை நகரின் முக்கிய ரெஸ்டாரண்ட்டுகளில் ஒன்றான RR ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிச் சென்றான். ரிபேக்காவிற்கு வருணுடன் இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. இருப்பினும் டீம் லீடராக அவன் இருக்கும் பொழுது அவனை உதாசீனப்படுத்துவது சரியல்ல என்ற காரணத்திற்காக அவனுடன் வந்திருந்தாள். ஆனால் இப்பொழுது வருணின் செயல் எல்லை மீறத் தொடங்கியது. ரிபேக்காவுடன் பேசிக்கொண்டிருக்கையிலேயே ரிபேக்காவின் கால்களை அவனது பாதங்களால் உரசத் தொடங்கினான். ரிபேக்காவிற்கு ஒரு பக்கம் கோபமும் இன்னொரு பக்கம் அவமானமுமாக இருந்தது. அவள் கால்களை உள்ளே இழுத்துக்கொள்ள சற்று தைரியம் பெற்று வருண் ரிபேக்காவின் கைகளை பிடித்து கொண்டான். உனக்கு ரொம்பவே மிருதுவான விரல்கள் ரிபேக்கா என்று அவன் விரல்களை தடவி கொடுக்க அவனது கையை தட்டிவிடவும் முடியாமல் எப்படி அவனிடமிருந்து விடுபடுவது என்றும் தெரியாமல் அவள் முழித்து கொண்டிருக்க அந்த நேரம் அந்த வெயிட்டர் ஒருவன் அவர்கள் ஆர்டர் செய்து உணவை வைத்து கொண்டிருக்கும் பொழுதே ரிபேக்காவின் மீது ஜூஸை கொட்டிவிட்டான். சாரி மேடம், ரொம்ப சாரி, தெரியாமல் கொட்டிருச்சு என்று அவன் மன்னிப்பு கேட்க, அறிவில்லை அவனுக்கு, பார்த்து வேலை செய்ய மாட்டாயா என்று வருண் அவனை திட்டினான். சாரி மேடம், வாஷ்ரூம் அந்த பக்கம் இருக்கு என்று அவன் வழிகாட்ட ரிபேக்காவும் இதுதான் சமயம் என்று வருணிடமிருந்து தப்பி வாஷ்ரூமிற்குள் சென்றாள். அதற்குள்ளாக வருணுக்கு ஃபோன் வந்து விடவே அவன் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான நபரை காண வேண்டும், அதனால் இப்பொழுதே கிளம்புகிறேன் என்று வெயிட்டரிடம் சொல்லி ரிபேக்காவிடம் தெரிவிக்குமாறு சொல்லிவிட்டு அவன் வெளியே சென்றான். வாஷ்ரூமில் ரிபேக்காவின் உடை இன்னும் ஈரமாக இருக்க எப்படி அந்த உடையுடன் வெளியே வருவது என்று தெரியாமல் அவள் தவித்து கொண்டு நிற்கும் பொழுது வாஷ்ரூமிற்குள் ஒரு பெண் வந்தாள். அவள் அங்கு வேலை செய்யும் பெண் என்பது அவள் அணிந்திருந்த உடையிலிருந்தே தெரிந்தது. இந்தாங்க மேடம், எங்கள் பாஸ் உங்ககிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க சொன்னார் என்று சொல்லி ரிபேக்காவுடன் ஒரு உடையை கொடுத்தாள். நீங்கள் தவறாக நினச்சிட்டு இருக்கீங்க, அது நானா இருக்காது என்றார் ரிபேக்கா. இல்லை மேடம், நீங்கள் தான், எனக்கு நல்லா தெரியும், இந்தாங்க என்று சொல்லி உடையை கொடுத்துவிட்டு எனக்கு வெளியே வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு உடனே கிளம்பிவிட்டு ரிபேக்கா குழப்பத்துடனேயே உடையை மாற்றிவிட்டு வெளியே வந்த பொழுது அவன் மீது ஜூஸை கொட்டிய வெயிட்டர் வாஷ்ரூம் வாசலில் காத்து கொண்டிருந்தான். சாரி, நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஆள் உங்ககிட்ட நடந்துட்ட முறை சரியில்லை, ஏதோ தப்பாக இருக்கு என்று தோன்றியது, அதனால்தான் வேணும்னே உங்கள் மேலே ஜூஸை கொட்டினேன் என்றான் அந்த வெயிட்டர். ரிபேக்கா அந்த வெயிட்டருக்கு நன்றி சொல்லிவிட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே கிளம்ப தயாரானாள். மீண்டும் அந்த வெயிட்டர் ரிபேக்காவிடம், மேடம், அவர் வெளியே கிளம்பிட்டாரு, ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகணுமா, பில்லை உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னார் என்று கூறினான். உடனே ரிபேக்கா பில் செலுத்தும் இடத்திற்கு சென்றாள். அந்த வெயிட்டரும் அவளை பின்தொடர்ந்தான். நீங்கள் எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுறீங்க என்று ரிபேக்கா அந்த வெயிட்டரிடம் கேட்ட நேரத்தில் ரிபேக்காவிற்கு உடையை கொடுத்த பெண் அங்கு வந்து, பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன் என்று கூறிவிட்டு செல்ல, ஓ அப்படி என்றால் நீங்கள் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட முதலாளியா என்றாள் ரிபேக்கா. ஆமாம் என்றான் அந்த வெயிட்டர். பிறகு எதுக்கு வெயிட்டர் உடையில் இருக்கிறீங்க அப்படி என்று ரிபேக்கா கேட்டாள். ஏன் முதலாளியாக இருந்தால் வேலை செய்யக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறதா? சாதாரண வெயிட்டராக இருந்துதான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன், அதை என்றைக்கும் மறக்கக்கூடாது என்றுதான் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சிரித்து கொண்டே கூற, ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் ரிபேக்கா. பரவாயில்லை, இதில் என்ன இருக்கு, ட்ரெஸ் உனக்கு சரியாக இருக்கிறதா என்று கேட்டான். ரிபேக்காவும் மிகவும் சரியாக இருக்கிறது, இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் என்றாள் ரிபேக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு முறை இப்படி தவறான முறையில் நடந்து கொண்டால் முகத்துக்கு நேராக கேளுங்கள், நீங்கள் வாயை மூடிக்கொண்டு இருந்தால் அவர்களுக்கு வசதியாக போய்விடும், என்ன செய்தாலும் இவங்க வெளியே சொல்ல மாட்டார்கள் என்ற தைரியத்தில் எது வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள், அதனால் இன்னொரு முறை இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு நீங்களே இடம் கொடுத்து விட வேண்டாம் என்று அவர் கூறிய வரிகள் முற்றிலும் உண்மை என்பதை உணர்ந்தார் ரிபேக்கா. பின்னர் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். 2 நாட்களுக்கு பின்பு மீண்டும் ரிபேக்கா RR ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாள். ரிபேக்காவை பார்த்ததும் அந்த ரெஸ்டாரண்டின் உரிமையாளர் சிரித்த முகத்துடன் அவளை வரவேற்றான். என்ன ரிபேக்கா, திடீர்னு இந்த பக்கம் என்று அவன் விசாரிக்க, நீங்கள் கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்து விட்டு போகலாம் என்று வந்தேன். எதுக்குங்க அதெல்லாம், நீங்களே வைத்திருக்கலாம், அப்படி இல்லை என்ன இருந்தாலும் இது வேறு ஒருவருக்கு சொந்தமானது தானே, இது புது ட்ரெஸ் தான், யாரும் பயன்படுத்தவில்லை, நீங்களே வைத்திருக்கலாம், இதை கொடுக்கவா அவ்வளவு தூரம் பயணம் செய்து வர வேண்டும் ரிபேக்கா என்று அவன் கேட்க, அதற்கு உங்களுக்கு எப்படி என்னோட பெயர் தெரியும், நான் சொல்லவே இல்லை, அதே மாதிரி நான் ரொம்ப தொலைவில் இருந்து வருகிறேன் என்பதையும் நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக கேட்டாள். அது வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு உங்களை தெரியும், இல்லை ரொம்ப வருடங்களாகவே தெரியும், நீங்களும் நானும் ஒரே காலேஜில் தான் படித்தோம், ஆனால் வேறு வேறு டிபார்ட்மெண்ட், தினமும் நீங்கள் உங்கள் அப்பா கூட பைக்கில் வருவீங்க, காலேஜ் வாசலில் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நின்று கொண்டிருப்போம், அப்போதெல்லாம் நான் உங்களை சைட் அடிச்சிருக்கேன்,
உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்கள் வீடு எது என்பதையும் கண்டுபிடித்தேன். ஆனால் உங்களுக்கு தான் நான் யார் என்பதே தெரியாது. நீங்கள் உண்டு, உங்கள் படிப்பு உண்டு என்று இருந்தீங்க. உங்கள் அப்பா கூட பலமுறை என்னை முறைத்திருக்கிறார். ஒரு முறை நேராகவே என்கிட்ட வந்து என் பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டாரு. எனக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. கை காலெல்லாம் விடவிடன்னு ஆயிருச்சு. என்னோட பொண்ணுன்னு இல்லை, பொதுவாகவே கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தால் எப்படி காப்பாற்றுவ என்று கேட்டார். அந்த கேள்விதான் என் எதிர்காலத்தையே மாற்றியது. அதுவரைக்கும் பொறுப்பில்லாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு மாமா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. என்னோட படிப்பு செலவு எல்லாமே நான் பார்ட் டைமாக வேலை பார்த்து சம்பாதித்ததில் இருந்து தான் செலவு செய்தேன். உங்கள் அப்பா பேசியதை கேட்ட பிறகு அடுத்த முறை உன்னோட அப்பாவை சந்திக்கும் பொழுது, இப்போ எனக்கு கல்யாணம் செய்து வைக்க தகுதி இருக்குது, உங்கள் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பீங்களான்னு கேட்கும் அளவிற்கு வளர்ந்திருக்கணும்னு என்னை நானே தயார்படுத்தி கொண்டேன். அதற்கு பிறகுதான் சின்னதாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை ஆரம்பித்தேன். இந்த 4 வருடத்தில் இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்டாக வளர்ந்துருக்கு. இந்த 4 வருஷமாக உங்களை பார்க்கணும் என்று தோன்றும் போதெல்லாம் உங்கள் அப்பா சொன்ன வார்த்தை தான் நினைவுக்கு வரும். இப்போ எனக்கு சொந்தமாக ஒரு வீடு, ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு கார், எல்லாத்துக்கு மேலே என்னோட உழைப்பு, இவ்வளவு தான் என்னோட சொத்து. இப்போ உங்களை பொண்ணு கேட்கிற தகுதி எனக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று அவன் பேசிக்கொண்டே போக, ரிபேக்காவிற்கோ ஆச்சரியம், அதிர்ச்சி என்று கலப்பட உணர்வுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாள். உனக்கு இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும்னு எனக்கு தெரியும். 4 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை 2 நாளைக்கு முன்னாடி இங்கே சந்திப்பேன் என்று சத்தியமாக நினைக்கவில்லை. இது எல்லாமே விதியின் செயல் என்று தான் நினைக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்டை உனக்காகத்தான் ஆரம்பித்தேன். அதனால தான் உன்னோட பெயரை போட்டு, இல்லை நம்ம பெயரை போட்டு இதை ஆரம்பித்தேன். ரிபேக்கா புரியாமல் விழிக்க, ஆர்ஆர் ரெஸ்டாரண்ட், ரிபேக்கா ராகுல் ரெஸ்டாரண்ட் என்று அவன் சிரித்த முகத்துடன் கூற, உன்னோட பெயர் ராகுலா? ஆமாம். இப்போ உன்கிட்ட நான் எந்த முடிவும் எதிர்பார்க்கல என்று சொல்லிக்கொண்டே அவனது பாக்கெட்டிலிருந்து விசிட்டிங் கார்டை எடுத்தான். இதில் என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது. உனக்கு என்னை பிடித்திருந்தால், என்கிட்ட பேசணும்னு தோன்றினால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. உன்னோட ஃபோனுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லி விசிட்டிங் கார்டை அவளது கையில் கொடுத்தான். ரிபேக்காவும் எதுவும் பேச முடியாமல் அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி கொண்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருக்க, அதே நேரத்தில் அவனது ஃபோனுக்கு ஒரு புதிய எண்ணிலிருந்து கால் வந்தது. நானும் ட்ரெஸ்ஸை கொடுப்பதற்காக திரும்ப வரவில்லை. ட்ரெஸ்ஸை கொடுக்கும் சாக்கில் உங்களை பார்க்கலாம் என்று தான் வந்தேன். ஆனால் இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை எனக்காக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கல என்று ரிபேக்கா கூற, ராகுல் சிரித்துக்கொண்டே ரிபேக்கா சென்ற திசையை பார்த்தான். அவளும் காதில் வைத்திருந்த ஃபோனுடன் ராகுலை திரும்பி பார்த்து புன்னகைத்து விட்டு, நாளைக்கே வந்து எங்கள் அப்பா கிட்ட பொண்ணு கேளுங்க என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள்.